ஃபஸ்ட் டைம் வந்து சென்னையில் வந்து நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். நார்த் சைட்லலாம் பார்த்துருக்கோம். பட் அதை விட இது வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெனரல் பப்ளிக் வந்து நீங்கள் வெளியூர் போய் நீங்கள் இந்த க்ரூயிஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சென்னையில் வந்து இந்த க்ரூயிஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ டிடிடிசி, தேங்க்யூ தமிழ்நாடு கவர்மெண்ட், தேங்க்யூ. போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை எல்லாம் அனுமதிக்காமல் அதற்கு பிறகு கைது செய்யப்பட்ட அந்த தொடர்பான செய்திகள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நன்றாக அவருக்கும் தெரியும். போராட வேண்டும் என்று சொன்னால், ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டி அனுமதி வாங்க வேண்டும். அதுவும் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல தான் அனுமதித்துவார்கள். அதுவும் காவல்துறையிலே கட்டுப்பாடு. நேற்றைக்கு கூட ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கிறது. திடீரென்று சில நேரம் ஆர்ப்பாட்டங்கள் அனுமதி இல்லாமல் அவர்கள் நடத்திய காரணத்தால் அவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுக மீது வழக்கு போடப்பட்டிருக்கும்போதை நம்முடைய ஜி.கே. மணி அவர்களுக்கு எடுத்து சொல்லுவேன். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை எல்லாம் அனுமதிக்காமல் அதற்கு பிறகு கைது செய்யப்பட்ட அந்த தொடர்பான செய்திகள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நன்றாக அவருக்கும் தெரியும். போராட வேண்டும் என்று சொன்னால், ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டி அனுமதி வாங்க வேண்டும். அதுவும் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல தான் அனுமதித்துவார்கள். அதுவும் காவல்துறையிலே கட்டுப்பாடு. நேற்றைக்கு கூட ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி தருவதில் எந்தவிதமான பாகுபாடும் இல்லை என முதலமைச்சர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். நேற்று அனுமதிக்கப்படாத இடங்களில் போராட்டம் நடத்தியதால் அதற்கு அனுமதி என்பது இல்லை. போராட்டத்துக்கு அனுமதி தருவதில் பாகுபாடு இல்லை என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே கள நிலவரத்தை ஆய்வு செய்து போலீஸ் அனுமதி தரும் என முதல்வர் தெரிவித்திருக்கிறார். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை எல்லாம் அனுமதிக்காமல் அதற்கு பிறகு கைது செய்யப்பட்ட அந்த தொடர்பான செய்திகள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நன்றாக அவருக்கும் தெரியும். போராட வேண்டும் என்று சொன்னால், ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டி அனுமதி வாங்க வேண்டும். அதுவும் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல தான் அனுமதித்துவார்கள். அதுவும் காவல்துறையிலே கட்டுப்பாடு. நேற்றைக்கு கூட ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கிறது. திடீரென்று சில நேரம் ஆர்ப்பாட்டங்கள் அனுமதி இல்லாமல் அவர்கள் நடத்திய காரணத்தால் அவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுக மீது வழக்கு போடப்பட்டிருக்கும்போதை நம்முடைய ஜி.கே. மணி அவர்களுக்கு எடுத்து சொல்லுவேன். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை எல்லாம் அனுமதிக்காமல் அதற்கு பிறகு கைது செய்யப்பட்ட அந்த தொடர்பான செய்திகள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நன்றாக அவருக்கும் தெரியும். போராட வேண்டும் என்று சொன்னால், ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டி அனுமதி வாங்க வேண்டும். அதுவும் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல தான் அனுமதித்துவார்கள். அதுவும் காவல்துறையிலே கட்டுப்பாடு. நேற்றைக்கு கூட ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில்